பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சீசன் 9 அப்டேட் வந்து டெய்லியுமே ஒன்று வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருக்காங்க விஜய் டெலிவிஷன்ல இருந்து. இந்த சீசன் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு அப்டேட்டுமே வந்திருக்கு. கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் இருப்பாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷியாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்பதான் நீங்க பிக் பாஸ் பத்தின அப்டேட் எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது அந்த லான்ச்சிங் ப்ரோமோ எப்போ வரப்போகுது, எப்பெல்லாம் அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து அவங்களுமே கரெக்டாவே கொடுத்துட்டாங்க. நம்ம செப்டம்பர் எண்டு வாக்குல இருந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிரும், ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். நம்ம சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அழகா வந்து லான்ச்சிங் ப்ரோமோ எப்போ வரப்போகுது, அது மட்டும் இல்லாம ஐலோகோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் மிட்ல நம்ம இருக்கோம். இப்பவே வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா அப்டேட்டையும் பாத்தீங்கன்னா கொடுத்து தள்ளிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா டெக்னிக்கல் டீம்ல இருந்து எல்லாமே மாறி இருக்கு. அதனால அப்டேட் கொடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. டெய்லியுமே பிக் பாஸ்ல இருந்து ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தெலுங்குல சூப்பரா போயிட்டு இருக்கு, மலையாளத்துல சூப்பரா போயிட்டு இருக்கு, ஹிந்திலயும் வேற லெவல்ல இருக்கும். அப்படினால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லயும் வந்து அதுக்கு நாங்களும் உங்களுக்கு ஈடுதான் அப்படின்ற மாதிரி லெவல்ல கண்டிப்பாவே ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு அந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோமோ வந்து அன்னைக்கு அந்த அக்டோபர் 5th சொன்னீங்கல்ல, அன்னைக்கே விட்டுருக்கலாமேடா, அதுவே நல்லா இருந்திருக்குமேடா, அன்னைக்கு ஒரு போஸ்டோட முடிச்சுட்டீங்கடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுச்சு. இந்த ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு தாத்தாங்கெல்லாம் நைட் சேர்ந்து ஏதோ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தம்பி வந்து கதவை தட்டி கேட்கிற, நைட்டு 2வது இப்ப போய் மன்மதராசா போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காதுல வச்சுட்டு அப்படிங்கிறாரு. அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் இப்ப கண்ணாடியை கழட்டினாதான் பேச வருமா, இது பண்ணாதான் இது பண்ண முடியுமா, இது ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, உங்களுக்கே தெரியாம ஏன் பண்றீங்க அப்படின்ற ஒரு டேக்லைனை வந்து நமக்குள்ள ஆழமா வந்து இறக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியில விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு புரியவே இல்லைல்ல, அதனால வந்து பார்க்க தான் நம்மளுக்கு புரியும், போக போக தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போன சீசன் பாத்தீங்கன்னா ஒரு டேக்லைனோட வச்சிருந்தாரு, ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அப்படின்ற மாதிரி. அது விஜய் சேதுபதிக்காக வச்சது அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க தான் தெரியும், போக போக புரியும். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம சொல்ல வராங்க, அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களே அறியாம பண்ண வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டாஸ்கா இருக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாவே இது பண்ணலாம். ரொம்ப நாளா இந்த சீசன்ல வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த டைம் வந்து ஏஐ வச்சு ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான அப்டேட்டை தான் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீசன் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வந்து எப்போதும் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ஸ், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என் வாய்ஸ் கூட நல்லா இருக்கா, ஆனா அந்த பிக் பாஸ் வாய்ஸ்க்கு நம்ம வந்து தீவிரமான ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். ஷாஷோ தான் கொடுத்துட்டு இருந்தாரு இத்தனை சீசனாவே. ரொம்ப நாளாவே வந்து அவர் ரிவீல் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஹைடலாவே வச்சிருந்தாங்க. ஆனா அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீசன் முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து படங்கள்லாம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கூட வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம போன சீசன் முடிய போகும்போது பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் கூட எல்லாம் ஒரு போட்டோ எல்லாம் எடுத்திருந்தாரு, அதுவுமே வெளியில வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது 8 சீசனோட தலைவனோட கான்ட்ராக்ட் எதுவும் முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இந்த சீசன் நியூ வாய்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறது. ஏன்னு கேட்டீங்கன்னா 9th சீசன் வந்து அவங்க போன சீசன் முடிய போதே சொல்லியிருந்தாங்க, நவரசங்கள் கலந்த ஒரு சீசனா இருக்கும், நீங்க எதிர்பாராத நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்து விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவார் அப்படின்ற ஒரு ஹிண்டையுமே வச்சிருந்தாங்க. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு புதுமையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ வாய்ஸை கொண்டு வரலாம், அப்படி இல்லாட்டி வேற யாராச்சும் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் வரத்துக்கு முன்னாடி இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை அப்படின்ற விஷயத்துக்கு நான் போவே இல்லை. வந்த பிறகு நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்ல இது ரூமரா அப்படின்றது அடுத்து நம்ம பேசலாம். சப்போஸ் வந்து வந்த பிறகு நம்ம அதை பேசிக்கலாம். இந்த வாய்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஃபேனா இருந்துட்டோம். புதுமையா கொண்டு வராங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற பொறுத்து தான் பாத்தீங்கன்னா அதுக்கான வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வரும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. கண்டஸ்டன்ட்டை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்கு, இவங்க எல்லாம் கன்ஃபார்மா வராங்க. ஒரு சில பேர் டைட்டில் வின்னர் கேட்டகரிலாம் இருக்காங்க. புவியரசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்லயும் நல்லா பண்ணியிருக்காரு, மிஸ்டர் தினத்திலையும் பாத்தீங்கன்னா டைட்டில்
டைட்டில் அடிச்சிருக்காரு. அவர்லாம் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் செம்ம அதிகமா இருக்கு. ஒரு தடவை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு மாதிரி ஒன்று வந்திருந்தாரு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொண்ணுங்க பசங்க எல்லாம் எந்திரிச்சு ஓடுறாங்க புவியரசனை பாக்குறதுக்கு. அப்படி ஒரு கிரேஸ் இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா ஃபேன் ஃபாலோவர்ஸ் செம்மையாவே அவருக்கு இருக்கு. அவர்லாம் டாப் 5ல கண்டிப்பாவே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் இருக்காரு. அதனால புவியரசன் கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அஸ்வின் அவர்கள் ரீசெண்டா இருக்கட்டும் ரொம்ப நாளா வந்து படங்கள்லாம் பண்ணாரு. அவர் மேல வந்து நெகட்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்துச்சு. அது வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாப்ல மாப்பிள அப்படின்னே சொல்லலாம். அதுல இதுல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவா கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வராரு. அதுக்கப்புறமேட்டு எப்போதுமே விஜய் டிவில ஒரு டாப்பா ஒரு ஷோ போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 2-3 பேர் வந்து கண்டிப்பாவே வருவாங்க. முன்னாடி லட்சுமி ராமகிருஷ்ணன் வருவாங்க கோமாளியில இருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இப்ப அவங்க படங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண போறதுனால வந்து அவங்க வாய்ப்பு கிடையாது. ஆனா உமர் வந்து கண்டிப்பா கன்ஃபார்ம் லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் வந்து குக் வித் கோமாளில இருந்து ஷபானாவா இருக்கட்டும் ஒரு 3-4 பேரை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதிகபட்சம் 2-3 பேரை வந்து கன்ஃபார்ம் வந்து குக் வித் கோமாளில இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறமேட்டு டாப் சீரியல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சீரியல் போயிட்டு இருக்கும். ரீசெண்டா ஒரு பிரேக் ஆயிருந்திருக்கும். அந்த சீரியலுக்கு அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விடை தெரியாத ஒரு புதிராவே இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம பாரதி கண்ணம்மால வந்து பாத்தீங்கன்னா ஃபரீனா வேற லெவல்ல கலக்கியிருப்பாங்க. அதுல இருந்து ஆல்ரெடி வந்து தலைமை உள்ள போயிட்டாப்ல. நம்ம யாரு சொல்றோம் நல்லாவே தெரியும். போன சீசன் போயிட்டு டப்பா அருண் வந்து என்ன அளவு நெகட்டிவ் சம்பாதிச்சாருன்னு சொல்லி நல்லாவே தெரியும். போறப்ப வந்து ஓரளவு பாசிட்டிவா போயிட்டாரு. அதனால வந்து ஃபரீனா வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதி லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜீ தமிழ்ல வந்து சர்வைவர் சோர்லயே பாத்தீங்கன்னா அக்கா ஒரு ஆள் மட்டும் நின்று பாத்தீங்கன்னா கண்டென்ட்களில் தெய்வமாக வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்ல சொல்லவே தேவையில்ல. மூளைக்கு மூளைக்கு உட்காந்து பேசி பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து கண்டென்ட் கண்டிப்பாவே கொடுப்பாங்க. ஆனா அவங்களா இருக்கட்டும் நேகாவா இருக்கட்டும் அந்த மாதிரி பாடி பில்டர் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. சந்தோஷ் பிரதாப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாரோட ஒரு 18 பேர் வந்து சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் 40 பேர் வந்து இவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவே வந்து இதா இருக்கு. வீடு பெருசா போட்டு 40 பேரை இறக்கி விட்டு புதுவிதமா எதுவும் கண்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்னை பொறுத்த 20 பேர் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா போன சீசன் தான் நம்மளுக்கு ரொம்ப அடி வாங்குச்சு. 25 பேரும் பாத்தீங்கன்னா கடைசி வாரம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாங்க. அதனாலே வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸ்பான்சர்ஷிப்பும் போன தடவை அந்த அளவு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த தடவை வந்து மஜா ஆலையா அப்படின்ற மாதிரி மஜா படம் செம்மையா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து நிறைய ஸ்பான்சர்ஷிப் வந்திருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ல ஆரம்பிச்சு ஹேரியர் ஐஸ்கிரீம் கடை நெய் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. மாருதி கார் கடை அந்த மாதிரி இருக்கு. டைட்டில் கண்டிப்பா ஒரு கார் வந்து சிறப்பு பரிசு அளிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது ஸ்பான்சர்ஸும் பாத்தீங்கன்னா ஹெவியாவே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டாஸ்க் மட்டும் ஹெவியா சூப்பரா வச்சாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தலைமை விஜய் சேதுபதி அவர்கள் போன தடவை நான் ராணுவ போட்டு செஞ்சது ஆமா தானே இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கடுப்பேத்துனது. ஒரு சில சீசன்லாம் வந்து பேசி அருன்னு அறுத்தது. ஒரு சில வீக்கெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசி அருன்னு அறுத்துக்கிட்டு இருந்தாப்ல. அந்த மாதிரி எல்லாம் இந்த சீசன் பண்ணாம கொஞ்சம் அவரு இந்த 9th சீசன் நவரசங்கள் கலந்துருக்கனால அவரு கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணாரு. கமலஹாசன் அவருக்கு இவரை பண்ண சொல்ல இருந்தாலுமே வேற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணாரு. ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இப்ப ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்குவா இருக்கட்டும் அவங்களாம் மலையாளத்தெல்லாம் சொல்லவே தேவையில்ல. பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து அடிபொலியான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோகன்லால் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி கூட வேணாம். ஓரளவு வேற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாவே சூப்பரா இருக்கும். என்ன பண்ண போறாரு அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட்டுகள் வருது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.